ஒரு சுவையான உடலுக்கு ஆரோக்கியத்தை நல்கக்கூடிய ஒரு கீரை வகையான லட்சக்கட்டை கீரை அல்லது பன்னிக்கீரை என்று சொல்லக்கூடிய ஒரு கீரை வகையை வைத்து எப்படி சூப் செய்வது என்பதை பற்றி தான் நாம் பார்க்க போகின்றோம். இந்த கீரையானது உடலுக்கு மிகுந்த பலன்களை அளிக்கக்கூடிய ஒன்றாக உள்ளது. சோர்வை நீக்கக்கூடிய ஒன்றாக உள்ளது. இந்த கீரையை வாரம் 2 முறை நாம் பயன்படுத்தி வரும்பொழுது இரத்த சிவப்பு அணுக்கள் எண்ணிக்கையை அதிகரிக்கக்கூடியதாகவும் உள்ளது. கால்சியம் சத்து மற்றும் இரும்பு சத்து அதிகமாக காணப்படுவதால் நாம் இதனை உண்டு வரும்பொழுது மிகுந்த பலன்களை நாம் பெறலாம். அடுத்ததாக இந்த சூப் செய்வதற்கு தேவையான பொருட்களை பற்றி பார்ப்போம். 2 சிறிய தக்காளியை நறுக்கி வைத்துள்ளேன். ஒரு பெரிய பல்லாரி வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வைத்துள்ளேன். 4 காய்ந்த மிளகாயை புட்டு வைத்துள்ளேன். அந்த லட்சக்கட்டு கீரை என்று சொல்லப்படுகின்ற கீரையை பொடியாக நறுக்கி வைத்துள்ளேன். அடுத்ததாக ஒரு முழு தேங்காயை இந்த சூப்பில் பால் ஊற்றுவதற்காக துருவி வைத்திருக்கின்றேன். மேலும் இந்த சூப்பிற்காக நாம் சிறிய வெங்காயத்தை பயன்படுத்துவதே ரொம்ப சிறந்த விஷயம். மேலும் இந்த சூப்பானது நாம் ஒரு அரிசி கலைந்த நீரை பயன்படுத்தி நாம் செய்ய போகின்றோம். முதல் 2 நீரை கலைந்து கீழே ஊற்றிவிட்டு அடுத்த 3வது 4வது கலைகின்ற நீரை நாம் இதில் பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்ததாக ஒரு சிறிய மிக்சி ஜாரினில் நறுக்கி வைத்துள்ள அந்த தக்காளி, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகத்தை சேர்த்து நன்கு விழுதாக அரைத்து வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பால் இந்த சோப்பில் ஊற்றுவதற்காக அந்த துருவி வைத்துள்ள தேங்காயை நன்கு விழுதாக அரைத்து எடுத்து ஒரு வடிகட்டியால் வடிகட்டி ஒரு திக்கான பாலாக எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக அந்த கலை நீரில் நறுக்கி வைத்துள்ள அந்த வெங்காயம், மிளகாய், அரைத்து வைத்துள்ள அந்த விழுது, தேவையான அளவிற்கு உப்பு, 1/4 ஸ்பூன் அளவிற்கு மஞ்சள் தூள் சேர்த்து நன்றாக கலந்து வையுங்கள். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தை அடுப்பினில் வைத்து இந்த சூப்பினை அதில் ஊற்றி நன்றாக கொதிக்க விடுங்கள். சூப்பானது கொதிக்க ஆரம்பித்தவுடன் அந்த கீரையை அதில் சேர்த்து கீரை வேகும் வரை நன்றாக கொதிக்கவிடும். கீரை வெந்தவுடன் அடுப்பை அணைத்துவிட்டு அந்த எடுத்து வைத்துள்ள அந்த தேங்காய் பாலை அதில் சேர்க்கவும். இப்பொழுது ஒரு சுவையான அருமையான ஒரு லட்சக்கட்டு கீரை சூப் தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.